மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்று ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கடந்த 6 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தினுடைய 6வது நாளிலே கர்த்தர் பிரவேசிக்க உதவி செய்தார். அது ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கிற ஒரு பெரிய கிருபை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்து அநேகர் அதில் பிடித்து வளரும்படியாய், அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த மாதத்திலும் கூட எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. நிறைய விருப்பம் நமக்கு இருக்கும். அநேக காரியங்கள் நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். அநேக காரியங்கள் நடைபெறாமல் அது வெறும் நினைவோடு கூட போக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நான் செய்கிறேன், அதை நான் பிளஸ் பண்ணுறேன், அதை நான் ஆசீர்வதித்து தரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ என்பவள் தீரு சீதோன் பட்டணத்திலிருந்து வருகிறவள். இவருடைய வாழ்க்கையில் இயேசுவை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இயேசுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசு அவளை ரட்சிக்கவில்லை. அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவளும் அல்ல. இவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில், இயேசுடைய சமூகத்தில் வந்து அநேக காரியங்கள், ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் நடக்குது. இவ கேட்குறா, இயேசு அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் பாருங்க, தொடர்ந்து இப்போ விடாமல் எனக்கு அற்புதம் நடக்கணும், என் மக சுகமாகணும் அப்படி சொல்லிட்டு விடாமல் கேட்டுகிட்டே இருக்கா. கடைசியில் இயேசு ஒரு முடிவுக்கு வருகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கா கடவுதுன்னு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, இந்த அம்மா தீரு சீதோன் என்று சொல்லுகிற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாரமான பட்டணம், பாவம் நிறைந்த, விபச்சாரம் நிறைந்த, விக்கிரக ஆராதனை நிறைந்த, பொல்லாத வேசித்தனம் நிறைந்த ஒரு இடம். அங்கு வாழ்கிறவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாக, இயேசுவை அறியாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள தான், அந்த இடத்திலிருந்து தான் இந்த சகோதரி வரா. இவ வந்து இயேசுவிட்ட தான் மகள் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுதான் அவருடைய ரிக்வஸ்ட், அதுதான் அவளுடைய வேண்டுதல். பாருங்க, அவருடைய மக பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கா.
அந்த பிசாசு ஓட்டுறதுக்கு இயேசுவால முடியும் தெரிஞ்சு இயேசு அந்த பகுதியாக வராருன்னு உடனே பாருங்க, இவ வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். பாருங்க, இவ இயேசுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இவள் தகுதியற்றவள். இவள் எந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர். அதனால தான் இயேசு பாருங்க அவளை ரிஜெக்ட் பண்றார், அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவள் போடுகிற சத்தத்தை அவர் கேட்கவில்லை, அவள் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவ கூப்பிட்டுட்டே இருக்கா, அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். சீசங்கள் சொல்றாங்க, அதுக்கு அவர் நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் வந்தேன், இவங்களுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்கார். பாருங்க, காரணம் என்ன? இவள் தகுதியற்றவள். வாஸ்து பார்க்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது பாருங்க, அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று, இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஏன் இதுக்கு ஆன்சர் அப்படிதான் இயேசு கொடுக்கிறார். நான் காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டேன். இவ இஸ்ரவேலர் கிடையாது, இவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் கானானிய ஸ்திரீ. இவளுக்கு நான் எப்படி ஆசீர்வாதத்தை தர முடியும்? இவளுக்கு இப்படி நான் விடுதலை தர முடியும்? இவ கேட்குற ரிக்வஸ்ட்டை நான் எப்படி நிறைவேற்றி கொடுக்க முடியும்? அப்படி என்பதற்காக இயேசு பாருங்க அவளை தகுதியற்றவளாய் கருதுகிறார். தகுதியற்ற ஒருவருடைய விருப்பத்தை இயேசு நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது, நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி கிடையாது, நான் ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு தகுதி கிடையாது, எனக்கு போதுமான படிப்பறிவு இல்லை, அல்லது நான் ஜெப வாழ்க்கையில் இல்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு கூட இருக்கிறேன், அதனால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்கே கேட்க போகிறாரு? ஏன் மூலமா எங்கே எழுப்புதல் வரப்போகுது? ஏன் மூலமா எப்படி குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது? எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதியற்றவருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்று. அவளை பார்த்து தான் இயேசு சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாதுங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இதெல்லாம் எட்டாம் கனி, இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு இருக்கிற சோர்ஸ் இதுதான். நான் எப்படி வீடு வாங்க முடியும்? நான் எப்படி பிஸ்னஸ் நடத்த முடியும்? நான் எப்படி இப்படியெல்லாம் படிக்க முடியும்? நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தகுதி இல்லைன்னு நினைக்கிறது தான் இயேசுக்கு தகுதி. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத ஒருவனுடைய விருப்பத்தை இயேசு நிறைவேற்றுகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேலருக்காகத்தான் நான் வந்தேன்னு சொல்லி அவளை ரிஜெக்ட் பண்ணுறார். சீஷர்களுக்கு கூட இயேசு கட்டளை கொடுக்கும்பொழுது பாருங்க, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவுக்கு பதில் தருகிறார். இஸ்ரவேலருக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், உனக்கு நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண இந்த மகளுக்கு தான் இயேசு அற்புதம் செய்தார். அவங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நீங்களும் ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம்.
உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் இயேசுடைய வல்லமை. பிரியமானவர்களே பாருங்க, அவளை இயேசு அங்கீகரித்து கொண்டா, அவளை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ்ச்சி ஆக்கினார். வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. இரண்டாவது, இவருடைய விருப்பத்தை இயேசு ஏன் நிறைவேற்றினாரு? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா வாசித்து பார்க்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த பொம்பளையை பார்த்து சொல்றார், அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னாக்கா நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? துரத்தி அடித்தாலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நான் போக மாட்டேன் என்கின்ற விசுவாசம். இயேசுதான் குணம் தருவார், இயேசுதான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார், இயேசுதான் என் பெண்ணை ரட்சிப்பார், இயேசுதான் இதிலிருந்து விடுதலை தருவார். நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், அவரை தான் பற்றி கொள்வேன். என்ன நடந்தாலும் சரி, அவர் துரத்தி விட்டாலும் சரி, அவர் நாயே பெய்ய சொன்னாலும் சரி, அப்பத்தை தரமாட்டேன்னு சொன்னாலும் சரி, நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, நான் உண்மை தான் விசுவாசிப்பேன், நான் உண்மையில தான் விசுவாசமா இருப்பேன். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அதை தான் இயேசு பார்த்தார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். சில நேரங்களில் பாருங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுவோம், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக போயிடுவோம். கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா பார்த்துங்க, அந்த ஜெபத்தை விட்டுருவோம் அல்லது பழையபடி திரும்பி போயிடுவோம். பாருங்க, அப்போ விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதபடினாலே தான் நம்முடைய விருப்பத்தை இயேசுவால நிறைவேற்றி கொடுக்க முடியல. இந்த அம்மாவுக்கு எத்தனையோ தடைகள் வந்தது, இன்சல்ட்டிங் வந்தது, ஜெபம் கேட்கப்படல, இயேசுவே ரிஜெக்ட் பண்ணிட்டார். எவ்வளவோ போராட்டம். சீஷர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க, அவங்க விட்டவே இல்லை. பாருங்க, அந்த விசுவாசத்தை தான் இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசாங்க பாருங்க. இயேசு சொல்றாரு, வாசிக்கலாம் இந்த அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆன்சர் அதுதான். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இப்பதான் சொல்றாரு, உன் விசுவாசம் தெரியுது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொல்றாரு. இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் என் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, நீ என் பிள்ளையா கிடையாது, நீ யாரோ, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ கேட்கறதுனால என் பிள்ளைகளுக்காய் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை
உனக்கு தர முடியாது? பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நான் எப்படி உனக்கு தர முடியும்? என்கிட்ட அற்புதத்தை கேட்கிறியே, விடுதலையை கேட்கிறியே அப்படி சொல்லி இயேசு அந்த அம்மாட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க ரொம்ப ஞானமா பதில் சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் வேண்டாம், நீங்க முழுசாலாம் நான் கொடுக்க வேண்டாம், நீங்க வச்சுக்கிறதெல்லாம் நான் கொடுக்க வேண்டாம். உங்க பிள்ளைங்களாம் சாப்பிட்ருவாங்க பார்த்தீங்களா, மேசையில் உட்காந்து சாப்பிடுவாங்கள, பிள்ளைங்க சாப்பிடும்போது என்ன ஆகும், ரொம்ப நீட்டாக சாப்பிடுவாங்க. அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, இறச்சிருவாங்க, கீழே போட்டுருவாங்கல்ல, டேபிள் எல்லாம் போட்டுருவாங்கல்ல. அந்த இறஞ்ச தூசியாக கிடக்கிற குப்பையாக இருக்கிற அதை எனக்கு கொடுத்தா போதும், அதை நான் சாப்பிட்டா போதும். பாருங்க, இயேசுடைய உள்ளத்தை அசைச்சிச்சு. இவன் எவ்வளவு விசுவாசிக்கிறான் என் மேல, அவன் அற்புதத்தை கேட்கிறான், அதை என்னால் கொடுக்க முடியல, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். நான் எதுக்கு வந்தேன்? நான் மகிமைப்படாததுனால இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு தான் நான் வந்தேன். ஆகையினால அதை தான் நான் உங்களுக்கு செய்ய முடியும், உனக்கு நான் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ஆனாலும் இவங்க முழுசா கேட்கல, எனக்கு அப்பம் வேணும்னு சொல்லிட்டு தூசியை கொடுங்க, மேசையிலேருந்து விழுகிற குப்பையை கொடுங்க, அது போதும் எனக்கு, அது என்னுடைய வாழ்வில் அற்புதம் செய்யும், அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, விடாம விசுவாசிக்கிறாங்க பாத்துங்க. இந்த விசுவாசம் தான் இயேசு சொல்றாரு பெரியது பெரியதுன்றாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கும் பார்க்கல. அவ்வளவா நீ விசுவாசிக்கிற, ஆகையினால நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுதே. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னாக்கா உங்களுக்கு கொடுக்காம போனாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, அதை விசுவாசிக்கணும். இயேசு எனக்கு இதை தருவார், இயேசு இதை மாற்றுவார், இயேசு இந்த அற்புதத்தை செய்வார், இயேசுவால இதை எனக்கு நடத்தி கொடுக்க முடியும். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, டைரக்டாவே இயேசு சொல்றாரு, உனக்கு கிடையாதுன்னு சொல்றாரு, வேற யார் மூலியமாவும் சொல்லல. ஆனா நம்ம போகவே இல்லை பார்த்துங்க, அங்கே நிற்கிறாங்க. திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றதுக்கு ஆன்சர் கொடுக்கறாங்க. எனக்கு முழுசா வேணாம் இயேசுவே, கொஞ்சோண்டு கொடுங்க, அது கூட பியூரா வேண்டாம், அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு போடுற குப்பையை கொடுங்க, தூசியை கொடுங்க. எவ்வளவு ஆழமான விசுவாசம் இல்லை? அதனால தான் இயேசு பார்த்தார், உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா, நான் அதை எதிர்பார்க்கல, இவ்வளவா என்ன விசுவாசிக்கிறியே, உன்னை நான் சும்மா அனுப்பக்கூடாது, அது என்ன நடந்தாலும் சரி உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்க விசுவாசாங்க. அவர் ஒன்றும் கை வச்சு ஜெபம் பண்ணல, அவர் ஒன்றும் பிளஸ் பண்ணல, அவர் இதை அதை எதுவும் சொல்லலை, எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லலை. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்நேரமே அவள் மகள் சுகமானா. இதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம்தான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நீ விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும். நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? கிடைச்சா பார்க்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. பாருங்க, இயேசுவை அப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதுதான் அவர் விரும்புகிற விசுவாசம். நம்ம விரும்புகிற காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இயேசு விரும்புகிற ஒரு விசுவாசத்தை பாருங்க. இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இந்த விசுவாசம் இயேசுவே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அவருடைய அன்பு எல்லார் மேல அன்புள்ள தேவன். ஆனா வந்த காரியத்தை நான் நிறைவேற்றணுமா? வீணா அதுக்கெல்லாம் நான் செலவழிச்சிட்டு இருக்க முடியாத நேரத்தை. நான் இஸ்ரவேலருக்காக தான் வந்தேன். நீ கானானியரா இருக்கிற, நீ தீரு சீதோன் பட்டணத்திலிருந்து வர, ஒரு பாவமான இடத்திலிருந்து வர, உனக்கெல்லாம் என் நேரத்தை நான் செலவிட முடியாது. அப்படி ரொம்ப பிஸியா இருக்கார்.
அவர் போயிட்டுருக்கார். பாருங்க, இந்த அம்மாவுடைய விசுவாசம் அவரை அசைத்தது. அவர் அங்கே நின்று சொல்கிறாரு, விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது, நீ விரும்புகிறத நீ பெற்றுக்கோ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவங்க விருப்பம் என்ன? தன் மக விடுதலை ஆகணும். அதுதானே அவங்க விருப்பம். தன் மக பிசாசன் பிடியில் இருக்கிறான், அவ விடுதலை ஆகணும். நிறைவேறிச்சா? நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. நீங்கள் தகுதி இல்லாதவளா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறவளா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவளா இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். நீங்கள் விரும்புகிற காரியத்தை இயேசு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கீ விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்மெல்லாம் மேலோட்டமாக விசுவாசிப்போம். ஆண்டவர் கொடுத்தா நல்லவர், கொடுக்காவிட்டா சரி பரவாயில்ல. கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுனாக்கா ஒரே கோபந்தான். பாருங்கள், ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஏன்னா ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு இருக்கிறாங்க. பண்ணுறோம்ல, வீட்டில் கோச்சிங்கன்னா என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். சின்ன வயசுலாம் தான் கோச்சிக்கினாக்கா அப்படியே முறுக்கிட்டு உட்காந்துக்கிறது, சாப்பிட மாட்டோம், அவர்கிட்ட பேச மாட்டோம், ஏன்னா கோபமாக இருக்குமா. பாருங்கள், அப்போ வந்து தாசா பண்ணி மெதுவாக சாப்பிடு, பரவாயில்ல பரவாயில்ல செய்து தரேன் சாப்பிடு அப்படி சொன்னாக்கா அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிடுவோம். பாருங்கள், அப்படி தான் நம்முடைய விசுவாசம்லாம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறதும், ஆண்டவர் துரத்தி விட்டால் ஓடி போடுறதும், அல்லது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா பாருங்கள் உடனே கோச்சிக்கின்னு நான் இனிமேல் உங்கள்கிட்ட வரவே மாட்டேன், நான் பைபிள் படிக்கவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், நான் ஆராதனைக்கு வரவே மாட்டேன். செய்யணும்ல. இந்த அம்மா எங்கன்னா செஞ்சிச்சா? அதுதான் விசுவாசம். விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்றார் இயேசு. உங்களை பார்த்து சொல்லுவாரா? நம்ம பார்த்து சொல்லுவாரா? பாருங்க, விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஹல்லேலூயா. இந்த அம்மாவோட விசுவாசத்தை பார்த்தார். நம்ம மத்தியில் அம்மா சாராள் அம்மான்னு ஒருத்தவங்க வருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து வர்றவங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்ல வெல் டு டூ. அவங்களோட ஃபேமிலி எல்லாம், பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, நல்ல பெரிய வேலையில் இருக்கிறவங்க தான், நல்ல பணக்காரி தான். ஆனால் அந்த குடும்பத்தில் இந்த அம்மா மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. ரட்சிப்புக்குள்ளே வந்ததுனால, இவங்க சபைக்கு போகிறதுனால அந்த அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பிள்ளைங்க சேர்த்துக்கல, பேர பிள்ளைங்க சேர்த்துக்கல. பாருங்கள், எங்கேயோ ஒரு சாக்கடையில் அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் வாடகை எடுத்துட்டு அங்கே இருந்தாங்க. அடித்து துரத்துனாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீ சபைக்கு போகாமல் இருந்தன்னு சொன்னாக்கா என் வீட்டில் உனக்கு எல்லா சுதந்திரமும் வந்துட்டேன், எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த அம்மா இயேசுடைய அன்பை ருசி பார்த்ததுனால, இயேசுவை அறிந்து கொண்டதுனால, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால, ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கிறதுனால, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இயேசு தான் எனக்கு வேணும். இன்றைக்கும் அவர்கள் அந்த துன்பத்தின் மத்தியில் கூட இயேசுவை ருசி பார்க்கிறாங்க. அதுதாங்க விசுவாசம், அதுதான் விசுவாசம். இந்த நெருக்கம் வருகிறது, உபத்திரம் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, கண்ணீர் வருகிறது, எல்லாம் கூட இருக்கிறவங்க சொந்த பிள்ளைங்க அடித்து துரத்துறாங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, மாளிகை எல்லாம் இருக்குது, அனுபவிக்க ஒன்றும் இல்லை, நடுரோட்ட நிற்கிறாங்க. சபையில் எத்தனையோ நாட்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. பாருங்க, ஆனால் விடாம இயேசுவை பிடிச்சு கொண்டு இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய அன்புல நிலைத்திருக்கிறாங்க. அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை தான் பிடிச்சு கொள்வேன்னு சொல்லி ஆழமா இயேசுவை பிடிச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? இந்த விசுவாசத்தை தான் இயேசு விரும்புகிறார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதே.
நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? கோச்சிட்டு உட்காந்துருக்கோம்ல, முறுக்கிட்டு உட்காந்துருக்கோம்ல, இயேசுகிட்ட ரொம்ப ரொம்ப பாருங்க ரொம்ப கோபப்படுறோம். பிரியமானவர்களே, இந்த சகோதரி கோபமும் படலை, சாந்தமும் அடையலை, பெற்றுக்கொள்ளும் முறை விடவும் இல்லை. அங்கேயே நின்று பதில் கொடுத்து, அங்கேயே நின்று பதிலையும் வாங்கிட்டு போனாங்க. இதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா! இந்த விசுவாசம் தான் இயேசு எதிர்பார்க்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுது. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நம்ம அப்படி விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா! மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும், தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். துணிக்கைகளை தின்னுமே என்றார். பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையில் என்ன அடங்கி இருக்கிறது? இந்த அம்மா ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. 22வது வசனத்தில், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிடுறாங்க. ரெண்டாவது இந்த அம்மா கூப்பிடுறாங்க. 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த அம்மா பாருங்க, வாசிக்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல, நோ ஆன்சர், ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுறாளே, தொடர்ந்து கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டா. இப்ப பாருங்க, விடவே இல்லை, தொடர்ந்து கூப்பிடுறான். மூன்றாவது பாருங்க, அவ எப்படி கூப்பிடுறா. 25வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று, எனக்கு உதவி செய்யும். இப்ப பாருங்க, எனக்கு உதவி செய்யணும் கூப்பிடுறா. அவரை பணிந்து கொண்டா. ஹல்லேலூயா! எப்படி எல்லாம் கூப்பிட்டு பார்க்கறா பாத்துங்க. முதல்ல கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கல, அறுபாடு பதில் சொல்லாம் போயிட்டே இருக்காரு. ரெண்டாவது கூப்பிடுறா, சிஷ்யர்கள் சொல்றாங்க தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காள் அந்த பெண், எதனா ஒரு ஆன்சர் பண்ணுங்க இயேசுவே. தொடர்ந்து கூப்பிடுறா. அதுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்றாரு, இஸ்ரவேலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உனக்கு இல்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படின்னு ஆன்சர் பண்றாரு. அதுக்கப்புறமா கூப்பிடுறா, எனக்கு உதவி செய்யும்னு பணிந்து கொண்டு கூப்பிடுறா. ஸோ அவருடைய வாழ்வில் விடாப்பிடியான ஜெபம். ஹல்லேலூயா! விடாப்பிடியான ஜெபம், ஸ்ட்ராங்கா ஜெபிக்கிற. ஆன்சர் வரலையோ, பதில் வரும் வர விடுறதில்ல, தொடர்ந்து ஜெபிக்கிறார். மன்றாடி உதவி செய்யும் ஆண்டவரை பணிந்து கொண்டு ஜெபிக்கிறார். பாருங்க, விடாப்பிடியான ஜெபம் உன் விருப்பத்தை நிறைவேற்றும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு விடாப்பிடியான ஜெபம் இருக்கணும். இந்த அம்மா யாரோ, நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை அறியாத ஒரு சகோதரி, இயேசுவை தெரிந்து கொள்ளாத ஒரு சகோதரி, ரட்சிக்கப்படாத இஸ்ரவேல் அல்ல, கானானிய ஸ்திரீ, பாழான ஒரு இடத்திலிருந்து, அருவருப்பான ஒரு இடத்திலிருந்து, விக்கிரகங்களை வணங்கின முதல் இடம் அதுதான். அந்த இடத்திலிருந்து வந்தவங்க இயேசுவால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா விசுவாசத்தோடு கூட விடாப்பிடியா ஜெபிக்கிறாங்க. விடாப்பிடியா வேண்டுதல், தொடர்ந்து வேண்டுதல், பணிந்து கொண்டு உதவி செய்ய இயேசுவே, நான் போவே மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாங்கல்ல, எவ்வளவு நேர்த்தியா ஜெபம் பண்றாங்கல்ல. இயேசு அதனால தான் சொன்னார்,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவன் சொன்னார். இந்த ஜெபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவர் விரும்புகிற ஜெபம், அவர் எதிர்பார்க்கிற ஜெபம். அதுதான் சும்மா லைட்டா கூப்பிட்டுட்டு விட்டுறது கிடையாது. சரி தொடர்ந்து கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறது கிடையாது. உதவி செய்ய வரை நான் விட மாட்டேன். நீங்க மனம் இறங்குறவரை நான் விட மாட்டேன். நீங்க என் விசுவாசத்தை பார்க்கிறவளை நான் விட மாட்டேன். நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன். இயேசுவை கார்னர் பண்ணிட்டால, இயேசு ஒரு பகுதியில் நிறுத்திட்டா. அதுக்கு மேல அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய விசுவாசம், அவருடைய விடாப்பிடியான ஜெபம் இயேசுவை கார்னர் பண்ணிடுச்சு. எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் மாத்திக்கிட்டார்ல அவருடைய ஸ்டைல, அவருடைய டிசிஷனை மாத்திக்கிட்டார்ல. அவர் முடியாதுன்னு சொன்னவர் இப்ப முடியோண்டு வந்துட்டார்ல. துரத்தி அடிச்சவர் உன் விசுவாசம் தாமா பெருசுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண வந்துட்டார்ல. என்ன ரீசன் தெரியுமா? அவருடைய விசுவாசம், அவருடைய ஜெபம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தகுதி இல்லாத ஒரு பாத்திரம், இயேசுவை அறியாத ஒரு பாத்திரம், அவளுக்கே இயேசு நின்று பதில் தந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர். உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா? உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா? கட்டாயம் நிறைவேற்றுவார், கட்டாயம் நிறைவேற்றுவார். நீங்க விருப்பம்படி, நீங்க விரும்புகிற காரியத்தை அவர் செய்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆனா இந்த அம்மாக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்கு தேவை. இந்த அம்மாவுடைய ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீர் விரும்புகிற விசுவாசத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்வில் நீ நிறைவேற்றி கொடுப்பதற்கு நீர் விரும்புகிற ஜெப வாழ்க்கை எனக்கு தாங்க. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். என்ன வாக்குத்தத்தம்? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவதே. சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும். நீ விரும்புகிறபடி ஆக்கடவுது. ஆஹா, நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் வேணும். எல்லாற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும். இந்த பெண்மணிக்கு அந்த ஜெபமும் அந்த விசுவாசமும் இருந்தபடியினாலே தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புகிற காரியத்தை விரும்புகிறபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆகபடியாய் விசுவாசிக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்க ஒப்பு கொடுக்க, ஆனானே ஸ்ரீ போல நான் விசுவாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பதில் தந்தாலும் பதில் தரா போனாலும் சரி, நான் விசுவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் துரத்தி விட்டாலும் சரி, நீங்கள் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, யூ ஆர் நாட் ஃபிட் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் உண்மை தான் விசுவாசிப்பேன். நான் உண்மையில தான் நான் அன்பு வச்சிருப்பேன். நான் உண்மை தான் விசுவாசிப்பேன். நான் கூப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு பதில் வரல, வரனால நான் விட மாட்டேன். பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பேன், தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பேன். நீ உதவி செய்யும் வரை நான் விட மாட்டேன். நான் அப்படி ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் விருப்பத்தை நிறைவேற்றேன்னு சொல்றார். விரும்புகிறபடியே உனக்கு ஆக்கடவது. இந்த வார்த்தையை சோசியல் மீடியாவின் மூலமாக பார்த்து கொண்டிருந்தேன். இந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்வில் விசுவாசம் பெருகட்டும், ஜெப வாழ்வு, ஜெப அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும்.
அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொடுப்பீராக. வியாதியின் பிடியில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய கர்த்தாவே பொல்லாத ஆண்டவரே பாவத்தின் பிடியிலிருந்து அவளை விடுதலை செய்து உம்முடைய விருப்பம் அவருடைய வாழ்விலே நிறைவேற அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.